இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நெகிரி செம்பிலான் அரசியல் நெருக்கடி, மந்திரி பிசார் தொடர்வார், சட்டமன்ற கலைப்பு இல்லை அன்வார். நெகிரி செம்பிலான் மாநில அரசு தற்போதைக்கு மாற்றமின்றி தொடர வேண்டும், அதாவது மந்திரி பிசார் அமினுடின் ஹருன் தனது பொறுப்பில் நீடிக்க வேண்டும் என மாநில யாங்டி பெர்துவான் பிசார் துவாங்கு முக்ரேஸ் துவாங்கு முனாவிர் அரசாணை வழங்கியுள்ளதாக பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மேலும் மாநில சட்டமன்றத்தை அவசரமாக கலைக்கும் கேள்வி தற்போது எழவில்லை என்றும் பிரதமர் தெளிவுபடுத்தினார். அரசியல் நிலையற்ற தன்மையை ஏற்படுத்தும் அவசர முடிவுகள் மக்களை பாதிக்கும் என்பதால் அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசாணையை மதிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மாநில அரசில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை பற்றி துவாங்கு முக்ரேஸ் அவர்களுடன் ஏப்ரல் 27 இரவு நடைபெற்ற சந்திப்பில் விவாதித்ததாக அன்வார் தெரிவித்தார். 14 அம்னோ சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை வாபஸ் பெற்றதை அடுத்து அங்கு அரசியல் பரபரப்பு உருவானது. மக்களின் நலனையும் மாநிலத்தின் நலனையும் கருதி தற்போதைக்கு அமினுடின் ஹருன் மந்திரி பிசார் பதவியில் தொடர வேண்டும் என்பது மன்னரின் விருப்பம். சட்ட தொடர்பான விவகாரங்கள் தீரும் வரை அவரது தனது கடமைகளை தொடர்ந்து மேற்கொள்வார் என்று அன்வார் தெரிவித்தார். தர்மா மடானி திட்டம் 2ஆம் கட்டமாக 300 ஆலயங்களுக்கு நிதி வழங்கினார் ரமணன். மலேசிய இந்திய உருமாற்ற பிரிவான மித்ரா தர்மா மடானி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் இதுவரை 462 ஆலயங்களுக்கு 9.24 மில்லியன் ரிங்கிட் நிதியை விநியோகித்துள்ளது. ஆலயங்களின் மேம்பாடு மற்றும் சமூக நலனை நோக்கமாக கொண்டு இந்த நிதி வழங்கப்படுகிறது. அவ்வகையில் இன்று 2ஆம் கட்டமாக 300 ஆலயங்களுக்கு 6 மில்லியன் ரிங்கிட்டை மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரிக்ஃபீல்ட்ஸ் கலா மண்டபத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மித்ரா தலைமை இயக்குனர் ரவீந்திரன் நாயர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடந்த ஜனவரி மாதம் முதற்கட்டமாக 126 ஆலயங்களுக்கு 3.24 மில்லியன் ரிங்கிட் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எந்தவொரு விண்ணப்பமும் நிராகரிக்கப்படவில்லை என குறிப்பிட்ட ரமணன், ஆவணங்கள் முழுமையடையாத ஆலயங்களுக்கு மித்ரா அதிகாரிகள் நேரடியாக வழிகாட்டுதல் வழங்குவார்கள் என செய்தியாளர்களிடம் கூறினார். இதன் மூலம் 3வது மற்றும் 4வது கட்ட நிதி ஒதுக்கீடுகள் உறுதி செய்யப்படும் என்றார் அவர். டிவி ஜெயா விளையாட்டு கிளப்பின் 35வது ஆண்டு நிறைவு மற்றும் சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டம். நெகிரி செம்பிலான் டிவி ஜெயா விளையாட்டு கிளப்பின் 35வது ஆண்டு நிறைவு மற்றும் சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டம் ஏப்ரல் 26ஆம் தேதி கோலாகலமாகவும் குடும்ப உணர்வுடனும் நடைபெற்றது. சிரம்பான் ராயல் சுங்கை ஊஜோங் கிளப்பில் நடைபெற்ற இந்த பிரம்மாண்ட விழாவில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 1993 முதல் நெகிரி செம்பிலான் கால்பந்து சங்கத்தின் இணை உறுப்பினராக விளங்கும் இந்த கிளப் பல திறமையான கால்பந்து வீரர்களை மாநில ரீதிக்கும் கொண்டு வந்துள்ளது. விழாவில் பேசிய முன்னாள் ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் VS மோகன், ஆரம்பகால கால்பந்து போட்டிக்கு இந்த கிளப்பின் பங்களிப்பை வெகுவாக பாராட்டினார். நெகிரி செம்பிலான் கால்பந்து சங்கத்தின் செயலாளர் ஜம்சாரி முகமது, கிளப்பின் தலைவர் காளிதாஸ் மற்றும் பல முக்கிய பிரமுகர்கள் இதில் பங்கேற்றனர். கிளப்பின் ஆலோசகரும் மாய்கா மத்திய செயலவை உறுப்பினருமான டாக்டர் தினாரன் பேசுகையில், கால்பந்து மேம்பாட்டுக்கு டிவி ஜெயா வசிக்கும் முக்கிய பங்கை வலியுறுத்தினார். மேலும் இதுபோன்ற விளையாட்டு மன்றங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். நெகிரி செம்பிலான் மந்திரி புசார் அமினுடனை கவிழ்க்க பெரிக்கத்தான் நேஷனலுடன் சதியா, அம்னோ மறுப்பு. மந்திரி பிசார் அமினுடின் ஹருனை கவிழ்ப்பதற்காக பெரிக்கத்தான் நேஷனலுடன் முன்கூட்டியே உடன்பாடு செய்து கொண்டதாக கூறப்படுவதை நெகிரி செம்பிலான் அம்னோ மறுத்துள்ளது. PKR உதவி தலைவருமான அமினுடின் மீது நம்பிக்கை இழந்ததாலேயே தங்கள் ஆதரவை திரும்ப பெற்றதாக அம்னோ வலியுறுத்தியுள்ளது. தேசிய முன்னணியின் 14 சட்டமன்ற உறுப்பினர்கள் அமினுடின் தலைமைத்துவம் மீது நம்பிக்கையை இழந்து விட்டதாகவும் அவர்கள் மாநில அரசை கைப்பற்றும் நோக்கத்தில் இல்லை என்றும் நெகிரி செம்பிலான் மாநில அம்னோ தலைவர் ஜலாலுடின் அலியாஸ் கூறினார். பெரிக்கத்தான் நேஷனின் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் பக்கத்தான் ஹரப்பான் தலைமையிலான நிர்வாகத்தை ஆதரிக்க முடிவு செய்தால் எதிர்க்கட்சியில் சேர தேசிய முன்னணி ஏற்கனவே தயாராக உள்ளது என்றும் அவர் கூறினார். ஆனால் அரசாங்கத்தை வழிநடத்த அம்னோ தலைமையிலான தேசிய முன்னணிக்கு ஆதரவு அளிக்க பெரிக்கத்தான் நேஷன் முன் வந்தால் ஒரு வாய்ப்பு வரும்போது தாம் அதை பற்றி விவாதிக்க வேண்டி இருப்பதாகவும் அதை ஏற்றுக்கொள்வதில் என்ன தவறு என்று ஜமாலுடின் விவரித்தார்.
3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அவர் மாநில அரசை அமைப்பதற்கு தேசிய முன்னணிக்கு ஆதரவு அளிக்க பக்கத்தான் ஹரப்பான் சட்டமன்ற உறுப்பினர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் என்றும் அவர் கூறினார். ஸ்லாங்கூரில் 688 ஆலயங்கள் அனுமதியின்றி இயங்குகின்றனவா? வீட்டு சன்னதிகளின் ஆலயங்கள் என கணக்கிடப்படுவதா? குணராஜ் கேள்வி. ஸ்லாங்கூரில் 688 ஆலயங்கள் அனுமதியின்றி இயங்குவதாக சட்டமன்றத்தில் வெளியிடப்பட்ட எண்ணிக்கையில் பெரும் குளறுபடிகள் இருப்பதாக செந்தோசா உறுப்பினர் குணராஜ் ஜோர்ஜ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது மக்களை குழப்பும் வகையில் அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். NHTSC எனப்படும் தேசிய இந்து ஆலயங்கள் வழிகாட்டுதல் குழுவின் மூலம் செய்யப்பட்ட சரிபார்ப்புகள் மற்றும் பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் இந்த எண்ணிக்கை தவறானது என குணராஜ் சொன்னார். இந்த 688 என்ற எண்ணிக்கையில் சிறிய சன்னதிகள், வீட்டு சன்னதிகள் மற்றும் தனிப்பட்ட வழிபாட்டு தலங்களும் ஆலயங்கள் என கணக்கிடப்பட்டிருக்க வாய்ப்பு உள்ளது. இவை அனைத்தும் ஆலயங்கள் என்று ஒரே பிரிவில் சேர்ப்பது முறையல்ல என அவர் வலியுறுத்தினார். சரியான தரவுகள் இல்லாமல் பெரிய எண்ணிக்கையில் வெளியிட்ட மக்களை ஆச்சரியப்படுத்த வேண்டாம் என்றும் இது குறித்து ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். எந்த ஒரு எண்ணிக்கையையும் வெளியிடுவதற்கு முன் ஆலயங்கள், சிறிய சன்னதிகள் மற்றும் தனிப்பட்ட வழிபாட்டு தலங்கள் என தெளிவாக வகைப்படுத்தப்பட வேண்டும். தெமர்லோவில் வாடிக்கையாளர் போல் நடித்து நகைக்கடையில் 5000 ரிங்கிட் நகையுடன் தப்பி ஓடிய கொள்ளையன். வாடிக்கையாளர் போல் நடித்த நபர் 5000 ரிங்கிட் மதிப்புள்ள தங்க காப்பை திருடிக் கொண்டு காத்திருந்த காரில் தப்பிச் சென்றார். இந்த துணிகர கொள்ளை சம்பவம் தெமர்லோ ஜாலான் அகமது ஷாவில் நேற்று நண்பகல் 1 மணி அளவில் நிகழ்ந்ததாக நகைக்கடையின் உரிமையாளரான கமாலுல் ஹயாத் ரிவாத் தெரிவித்தார். இந்த நபர் கடந்த வாரம் கூட நகைக்கடைக்கு வந்து தங்க காப்பை பார்த்து பரிசோதித்தார். அவன் நேற்று மீண்டும் கடைக்கு வந்ததால் நகையை வாங்குவதற்காகத்தான் வந்திருக்கிறான் என தாம் நினைத்ததாக நகைக்கடை உரிமையாளர் கூறினார். தாம் அந்த ஆடவனை உபசரித்து நகையை அணிந்து பார்க்க கொடுத்து அவன் அப்போது திடீரென கடையை விட்டு வெளியே ஓடியதோடு ஏற்கனவே காரில் காத்திருந்த மற்றொரு ஆடவருடன் பெரடுவா பெசா காரில் தப்பிச் சென்றதை பார்த்ததாக அவர் விவரித்தார். உடனடியாக தனது மோட்டார் சைக்கிளில் அக்காரை துரத்தி சென்ற போதிலும் அந்த கார் தெமர்லோ பாலத்தை நோக்கி வேகமாக சென்று விட்டதாக அவர் தெரிவித்தார். 5 நிமிடங்களுக்கும் குறைவான நேரத்தில் நடந்த இந்த சம்பவம் நகைக்கடையின் CCTV கேமராவில் பதிவாகி உள்ளதால் சந்தேக நபர் கைது செய்யப்படுவார் என்று நகைக்கடை உரிமையாளர் நம்பிக்கை தெரிவித்தார். குடிபோதையில் எதிர் திசையில் வாகனம் ஓட்டிய சீன பிரஜைக்கு 4 நாள் தடுத்து வைப்பு. சுங்கை பட்டாணி ஜாலான் லேங்காங் பாராத் சாலையில் போக்குவரத்து ஓட்டத்திற்கு எதிராகவும் மது போதையிலும் வாகனம் ஓட்டிய சீன பிரஜை ஒருவர் மற்றொரு காருடன் மோதியதை தொடர்ந்து விசாரணைக்கு உதவுவதற்காக 4 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். 50 வயதுக்கு உட்பட்ட அந்த சந்தேக நபர் 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் பிரிவு 42 மற்றும் பிரிவு 45C6 ஆகியவற்றின் கீழ் விசாரணைக்கு உதவுவதற்காக இன்று முதல் மே 1 வரை காவலில் வைக்கப்பட்டுள்ளார் என கோலாமுடா மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் ஹன்யன் ரம்லான் தெரிவித்தார். போக்குவரத்து நெரிசலுக்கு எதிராக வாகனம் ஓட்டி சென்ற ஒரு சீன நபர் நேற்று மது போதையில் இருந்ததால் மற்றொரு காருடன் விபத்துக்குள்ளானதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. ஒரு நிறுவனத்தின் இயக்குநராகவும் இருக்கும் அந்த சீன நபருக்கு முகத்தில் சிறு காயங்கள் ஏற்பட்டன. அதே சமயம் மற்றொரு காரின் ஓட்டுநருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. ஆபத்தான நடனம் LRT தண்டவாளத்தில் புகுந்த 2 இளைஞர்கள் கைது. கோலாலம்பூரில் ஒரு வித்தியாசமான ஆனால் மிகவும் ஆபத்தான சம்பவத்தில் LRT தண்டவாளத்தில் புகுந்து நடனமாடியதாக 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். புகிட் OUG முஹிபா LRT நிலையத்தில் சனிக்கிழமை இரவு 11:52 மணி அளவில் இச்சம்பவம் நிகழ்ந்தது. 2 இளைஞர்கள் பாதுகாப்பு கோட்டை தாண்டி தண்டவாளத்திற்கு மிக அருகில் சென்று நடனமாடுவது CCTV கண்காணிப்பு கேமராவில் தெளிவாக தெரிந்ததை அடுத்து அங்கிருந்த உதவி போலீசார் உடனடியாக அவர்களை கைது செய்தனர். புகிட் ஜாலில் போலீசிடம் ஒப்படைக்கப்பட்ட 16 மற்றும் 17 வயதுடைய இருவரும் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டு ஞாயிறன்று போலீஸ் உத்தரவாதத்தில் விடுவிக்கப்பட்டனர். இச்செயல் அவர்களின் உயிருக்கு மட்டும் இன்றி LRT சேவையின் பாதுகாப்புக்கும் பெரும் அச்சுறுத்தலாக அமைந்ததாக அடிப்படையில் 1961 ஆண்டு ரயில் சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது.
ஆனால் இளம் குற்றவாளிகள் என்பதால் நடவடிக்கை எடுத்தால் எதிர்காலம் பாதிக்கப்படும் என்பதாலும் இருவரையும் விடுவிக்க அரசு தரப்பு துணை தலைமை வழக்கறிஞர் உத்தரவிட்டார். என்றாலும் எந்தவொரு மேல் உத்தரவுக்கும் தாங்கள் காத்திருப்பதாக சிராஸ் போலீஸ் தலைவர் முகமது ரொஸ்தி தாவூத் கூறினார். இறந்த சகோதரியின் எலும்புக்கூட்டுடன் வங்கியில் பணத்தை மீட்க வந்த பழங்குடி ஆடவர். இந்தியாவின் ஒடிசாவில் கியோன்ஜார் மாவட்டத்தில் பழங்குடியினத்தை சேர்ந்த ஒருவர் தனது இறந்த சகோதரியின் பெயரில் வைக்கப்பட்டிருந்த பணத்தை எடுப்பதற்காக அவரது எலும்புக்கூட்டை வங்கிக்கு கொண்டு வந்ததாக போலீஸ் துறை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் ஒடிசா கிராமின் வங்கியின் மாலிபோசி கிளையில் நிகழ்ந்துள்ளது. கிராமத்தை சேர்ந்த 50 வயதுடைய ஜிது முண்டா என அடையாளம் காணப்பட்டுள்ளார். 56 வயதான தனது மூத்த சகோதரி இவ்வாண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி இறந்ததை தொடர்ந்து அவரது வங்கி கணக்கிலிருந்து 20,000 ரூபாய் எடுக்க அவர் முயன்றுள்ளார். தாம் பலமுறை வங்கிக்கு வந்ததாகவும் சகோதரியின் பெயரில் வைக்கப்பட்டிருந்த பணத்தை எடுக்க கணக்கு வைத்திருப்பவரை அழைத்து வருமாறு என்னிடம் வங்கி அதிகாரிகள் வற்புறுத்தினர். சகோதரி இறந்துவிட்டார் என தாம் பலமுறை கூறிய போதும் அவர்கள் அதை நம்பாமல் அவரை வங்கிக்கு அழைத்து வந்தால்தான் பணம் கொடுக்க முடியும் என வலியுறுத்தினர். எனவே விரக்தியின் காரணமாக வேறு வழியின்றி குழி தோண்டி சகோதரியின் மரணத்திற்கான ஆதாரமாக அவரது எலும்புக்கூட்டை வெளியே எடுத்து வந்துள்ளார். இதனிடையே அவர் படிப்பறிவில்லாத பழங்குடியின மனிதர், சட்டப்பூர்வ வாரிசு அல்லது நியமனதாரர் யார் என்பது அவருக்கு தெரியாது. இறந்தவரின் கணக்கிலிருந்து பணத்தை எடுப்பதற்கான நடைமுறையை அவருக்கு புரிய வைப்பதில் வங்கி அதிகாரிகள் தவறிவிட்டனர் என தகவல் அறிந்து வங்கிக்கு வந்த போலீஸ் அதிகாரி தெரிவித்தார். இருப்பினும் இந்த சம்பவத்திற்கு பிறகு அவரின் இறந்த சகோதரியின் வங்கி கணக்கிலிருந்து பணத்தை எடுக்க உதவுவதாக போலீஸ் அவருக்கு உறுதியளித்துள்ளது. பின்னர் போலீஸ் முன்னிலையில் அந்த எலும்புக்கூடு மீண்டும் மயானத்தில் புதைக்கப்பட்டது. பாம்பு நடன நிகழ்ச்சியின் போது கார் சட்டைக்குள் பாம்பு புகுந்தது, ஜெர்மன் சுற்றுப்பயணி மரணம். அண்மையில் எகிப்தில் நடந்த குடும்பத்துடன் விடுமுறையில் இருந்தபோது பாம்பு நடன நிகழ்ச்சியில் பார்க்க வந்த ஜெர்மனி சுற்றுலா பயணி ஒருவரின் கால் சட்டைக்குள் ஊர்ந்து சென்ற பாம்பு தீண்டியதில் அவர் உயிரிழந்தார். இம்மாத தொடக்கத்தில் செங்கடலில் அமைந்துள்ள பிரபலமான கடற்கரை நகரமான ஹுர்காடில் உள்ள ஒரு ஹோட்டலில் 57 வயதான அந்த நபர் தனது குடும்பத்துடன் பாம்பு நடன நிகழ்ச்சியை பார்க்க வந்தபோது இந்த துயர சம்பவம் நிகழ்ந்ததாக ஜெர்மனி போலீஸ் துறை தெரிவித்தது. அந்த நிகழ்ச்சியில் 2 பாம்புகள் பயன்படுத்தப்பட்டு பார்வையாளர்களின் கழுத்தில் சுற்றப்பட்டன. பின்னர் அந்த பாம்புகளில் ஒன்றை ஜெர்மனியரின் கால் சட்டைக்குள் ஊர்ந்து செல்ல பாம்பாட்டி அனுமதித்தார். அது அவரது காலை தீண்டியதாக கூறப்பட்டது. பாதிக்கப்பட்டவரின் உடலில் பாம்பு விஷம் ஏறியதற்கான தெளிவான அறிகுறிகள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டதோடு மருத்துவமனைக்கு அவசரமாக கொண்டு செல்லப்படுவதற்கு முன்பு அவருக்கு சுவாச உதவி அளிக்கப்பட்டதாகவும் ஆனால் பின்னர் அவர் இறந்துவிட்டது உறுதி செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இறந்தவரின் அடையாளம் தெரிவிக்கப்படவில்லை. அவர் தனது குடும்ப உறுப்பினர்கள் இருவருடன் விடுமுறையில் இருந்தார். ஜெர்மன் காவல்துறையும் அரசு வழக்கறிஞர்களும் இந்த மரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். மேலும் நச்சுயியல் சோதனைகளின் முடிவுகளுக்காக காத்திருக்கின்றனர்.